ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கிடெக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மற்ற கண்ட்ரிகளை விட சிங்கப்பூர் கண்ட்ரி சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா என்னோட அனுபவத்தில் சிங்கப்பூர் வேலை தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஸோ அது எதனால அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர் பற்றின நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம வெங்கிடெக் சேனல் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் சிங்கப்பூர் பற்றிய தகவலுக்கு நம்ம வெங்கிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஒரு 1 லட்சம் சேலரி வாங்கணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, எந்தெந்த கண்ட்ரியில் வந்துட்டு 1 லட்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யூகே, யூஎஸ், கனடா அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆப்பிரிக்கா அந்த மாதிரிலாம் நிறையா கண்ட்ரி இருக்குல்ல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கனடா அந்த மாதிரி நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவருக்கே வந்துட்டு 4000 3000 இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம எடுக்கலாம். அப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh 3 lakh இந்த மாதிரி வந்துட்டு அந்த கண்ட்ரியில் வந்துட்டு எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அங்கே எடுக்கலாம். ஸோ அங்கெல்லாம் போகணும் அப்படின்னா, இந்த கனடா மாதிரி கண்ட்ரிக்கெலாம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 12-15 லட்சம் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஏஜென்ட் ஃபீஸு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அவ்வளோ பணம் கட்டி போகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணம் கட்டுறதுக்கு போக நீங்கள் அந்த கண்ட்ரிக்கெலாம் போகணும் அப்படின்னா, அந்த விசா ப்ராசஸே வந்துட்டு 6 மாதம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம 6 மாதம் வெயிட் பண்ணி ஒரு 15 லட்சம் கட்டி அதுக்கப்புறம் போய்ட்டு ஒரு 2-3 லட்சம் சம்பாதிக்கிறத விட ஒரு 4 லட்சம் 4.5 லட்சம் கட்டினா போதும். சிங்கப்பூருக்கு வந்துட்டு ஒரு வீக்கு இல்லைன்னா 2 வீக்குக்குள்ளே வந்துட்டு நம்ம சிங்கப்பூர் வந்துடலாம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சிங்கப்பூர் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கனடா, யூகே, யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னா, அவங்க எந்த ஏஜென்ட் மூலமாக போனாங்களோ அவங்க கிட்ட ட்ரை பண்ணி அந்த மாதிரி போகிறதா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றபடி ஏதாவது ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இல்லை ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஏதாவது குரூப்பில் பார்த்துட்டு அந்த மாதிரி கண்ட்ரியில் ஜாப் வருது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு தயவு செய்து அங்கே வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா தெரியாத கண்ட்ரியில் போய் மாட்டிக்கிறத விட இங்கே வர்றது வந்துட்டு எவ்வளோ மேல். ஏன்னா இப்போ தெரியாத ஏஜென்ட்கிட்ட தெரியாத கண்ட்ரிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த கண்ட்ரியில் எப்படி விசா, என்ன பெர்மிட்டு, எப்படி என்ன மாதிரி இருக்கும், எவ்வளோ நாள் ஆகும் நம்மளை வந்துட்டு அந்த ஊருக்கு அனுப்ப, அங்கே போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எப்படி சர்வே பண்ணுறது அப்படிங்கிற பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ஏஜென்ட்கிட்டையும் பேசுங்க. நீங்கள் ஒரு ஏஜென்ட்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா குரூப்பில் ஏதோ ஒரு நாட்டுக்கு கம்போடியா, கலிஃபோர்னியா அந்த மாதிரி என்னமோ ஒரு நாட்டுக்கெல்லாம் வந்துட்டு வேலை வாய்ப்புகள் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஏஜென்ட்டு நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு நாட்டுக்கு வேலை போட்டிருக்கீங்க, அர்மேனியா, அர்ஜென்டினா அந்த மாதிரிலாம் போடுறீங்கல்ல, ரோமானியா அந்த மாதிரிலாம் போடுறீங்க, அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா? அந்த ஏஜென்ட் நான் கேட்குறது என்னன்னா, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆல்ரெடி ஆள் அனுப்பியிருக்கலாம், அந்த கண்ட்ரியோட விசா ப்ராசஸ் என்ன அதெல்லாம் தெரியுமா? சும்மா ஏதாவது எங்கேயாவது யார்கிட்டையாவது இருந்து மெசேஜ் வரும், அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு சும்மா யாராவது பிடிச்சி அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களோட லைஃப்பை வந்து சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் நிறையா ஃப்ராட் ஏஜென்ட்டுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அது போக தெரியாத நாட்டுக்கு வந்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அதுதான் வந்துட்டு நான் சொல்ல வர்றது. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம அந்த கண்ட்ரிகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதான் நான் சொன்ன மாதிரி அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டு எந்த கன்சல்டன்சி மூலமாக அவர் போனாரோ அதை வந்து ட்ரை பண்ணி போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, இப்போ நம்ம 6 மாதம் வெயிட் பண்ணி வேலை கிடைச்சிருச்சு, ஒரு 15 லட்சம் கட்டி இருக்கோம், வேலை 6 மாதம் கழிச்சு கிடைச்சும் அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு சொன்ன வேலையில் விடுவாங்களா அது அப்படிங்கிறது ஒரு மேட்டர் இருக்குல்ல. அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்களா அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி கண்ட்ரியை பொறுத்தளவு, என்னையை பொறுத்தளவு அந்த கண்ட்ரியில் தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் ட்ரை பண்ணுறது தான் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு தமிழ்நாட்டில் பார்க்கலாம். சிங்கப்பூருக்கு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ ஏமாத்தாதவங்கள ஒரு நல்ல ஏஜென்சியை பார்த்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4-4.5 லட்ச ரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு வாரம் அல்லது ஒரு 2 வாரத்துக்குள்ள வந்துட்டு சிங்கப்பூர் வந்துட்டு வந்துடலாம். இங்கேயும் 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கும் கம்பெனிகள் இருக்கு. ஸோ அதனால நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி சூட்டான வேலை எதுவோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 லட்சம் வந்துட்டு சேலரி வந்துட்டு வாங்கிடலாம். ஸோ என்னை பொறுத்தளவு 12 லட்சம் கட்டி நீங்கள் கனடாவில் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறத விட 4 லட்ச ரூபா கட்டி இங்கே வந்துட்டு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு போயிடலாம். இதுதான் உங்களுக்கு வந்து சிறப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். அந்த கண்ட்ரிகளுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணி அது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ 6 மாதம் வெயிட் பண்ணி கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த ஏஜென்ட்டு இருந்து அட்வான்ஸ் வாங்குறது கஷ்டம். அது போக அந்த நீங்கள் வெயிட் பண்ண நாட்கள் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கண்ட்ரிகள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இருந்துக்கோங்க. ஸோ சிங்கப்பூருக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு 4-4.5 லட்ச ரூபா நல்ல ஏஜென்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள வந்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் வந்து தமிழ் ஆட்களை பார்க்கலாம். ஸோ அதனால் இங்கே பயப்படுறதுக்கு வந்துட்டு அவசியமே கிடையாது. தெரியாத கண்ட்ரிக்கு போகிறோமே அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. மற்ற நாடு மாதிரி இல்லை. இங்கே வந்துட்டு தமிழுக்குன்னு ஒரு ஆட்சி மொழி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸு, இங்கிலீஷு, மலாய், அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் ஒரு ஆட்சி மொழி தான். அதனால் வந்துட்டு
நம்மளுக்கு வந்துட்டு ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நாடு இந்த வந்து சிங்கப்பூர் வந்துட்டு. ஸோ இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் வந்துட்டு அதிகமான முன்னுரிமை இந்த நாட்டில் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் மொழி வந்துட்டு ஒரு ஆட்சி மொழி, ஒரு கவர்மெண்ட் லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ். அப்படிங்கிறப்போ நீங்க பெரும்பாலும் வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா ஏஜென்ட் மூலமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் வந்துட்டு சிங்கப்பூருக்கு வந்துட்டு ஆள் எடுப்பாங்க. மற்றபடி இந்தியா டு சிங்கப்பூர் தான் போட்டிருக்கோம். இந்தியாவில இருந்து நிறைய பேர் வந்துட்டு போக முடியாது. இந்தியா டு சிங்கப்பூர் அப்படின்னு போட்டு ஜாப் வருது அப்படின்னாலே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் வந்துட்டு போக முடியும். அதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு சிங்கப்பூர் அரசு வந்து இவ்வளவு சலுகைகள்லாம் கொடுக்குது. ஸோ அதனால நம்ம ட்ரை பண்றது சிங்கப்பூருக்கு வந்துட்டு ட்ரை பண்றது பெஸ்டா இருக்கும். மற்றபடி தெரியாத கண்ட்ரியில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு பணத்தை கட்டி மாட்டிக்கிறாதீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னாலும் இங்கே நான் சொன்ன மாதிரி நிறையா தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்காது. என்னடா ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறோம் இப்படா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்பட தேவை கிடையாது. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் போகிற கம்பெனிலையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆளாச்சும் தமிழ் ஆளுங்க வந்து இருப்பாங்க. அது அந்த பிரச்சனை இருக்காது. மற்றபடி இங்கே சேஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கும். நம்ம வந்துட்டு பயப்படணும், ஏதாவது பயங்கரவாதம், ஏதாவது டெரரிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூராக வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். நம்மளாம் எதுவும் பிரச்சனை செஞ்சு மாட்டிக்கிறாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளால மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. நீங்கள் வாட்டுக்கு அமைதியாக உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி நீங்கள் ஏதாவது போயிட்டு ஏதாவது இதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வச்சுங்களேன், இங்கே வந்துட்டு ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது போக பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணி சிங்கப்பூருக்கே வரவிடாம பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அது போக நீங்கள் எங்கே ஏதாவது தப்பு பண்ணீங்களாலும் ஈஸியாக பிடிச்சிருவாங்க. எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது. நடுவில் வந்துட்டு நைட்ஸ்லாம் ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க போலீஸ். அதனால நம்ம வந்துட்டு தப்பு பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ஓகே, சிங்கப்பூர் கண்ட்ரியை பொறுத்தவரை ஓகே. மற்றபடி அதே மாதிரி தான் நான் பெண்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கண்ட்ரி வந்துட்டு ஒரு சேஃபான கண்ட்ரி தான். தமிழ் ஒரு ஆட்சி மொழிங்கிறனால நமக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு இது இருக்காது. சரி, தமிழ் நம்ம இது ஆட்சி மொழி, நம்ம போயிட்டு அந்த மாதிரி பண்ணலாம், அடாவடித்தளம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம கட்டின காசுலாம் கடன்லாம் இருக்குல்ல. அதனால ஒரு 8 மாதம், அதிகபட்சம் 8 மாதம் வந்துட்டு அமைதியா இருங்க. கடன்லாம் அடைக்கிற வரைக்கும் பேசாம இருங்க. ஸோ இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சிங்கப்பூர் வந்துட்டு நல்லதாகவே இருக்கு. ஸோ அதனால நான் அதான் சொல்ல வர்றேன். மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான், வெயில் தட்பவெப்பம் எல்லாமே ஒரே தான். வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கெலாம் பஞ்சமே இருக்காது. சேஃப்டி ஓகே, செக்யூராக இருக்கும். சேலரியும் பரவாயில்ல. அதான் கடைசியாக நம்ம என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 12 லட்சம் கட்டி தெரியாத நாட்டுக்கு போகிறத விட ஒரு 4 லட்சம் கட்டி சிங்கப்பூருக்கு வந்துடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். வந்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் வந்துட்டு வாங்கிடலாம். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஏஜென்ட் வந்து தெரிஞ்ச ஏஜென்ட்கிட்ட வந்து ட்ரை பண்ணுங்க. மற்றபடி தெரியாத ஏஜென்ட்கிட்ட போய் மாட்டிக்கிறாதீங்க. சிங்கப்பூர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் நிறையா சொல்லியிருப்போம். அதனால் அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி தெரியாத நாடுகளுக்கு வந்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அங்கெல்லாம் போகிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு உங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த எம்ஓஎம் இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஸு இவங்களை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி தெரியாத கண்ட்ரிலலாம் போயிட்டு நீங்கள் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன், கடைசியாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்கணும் அப்படின்னா குறைவான சர்வீஸ் சார்ஜ் கட்டி வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா சிங்கப்பூர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் இதுவரை தான் பார்க்க வந்தோம். இது போக இன்னமும் தகவல் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் சிங்கப்பூர் பற்றிய தகவல்களுக்கு நம்ம வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.